மக்களே வணக்கம். நான் உங்க ஹம்சி. பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கு எபிசோட பாத்தீங்கன்னா நடக்கவே கூடாத ஒரு விஷயம் இன்றைக்கு நடந்துருச்சுங்க. என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணுமா? வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்களுக்காக பிக் பாஸ் பாக்குறோம்ன்றதையும் தாண்டி நம்ம தலைவர் விஜய் சேதுபதிக்காக பிக் பாஸ் பாக்குறோம்ப்பா சொல்றவங்க தான் அதிகம். அந்த அளவுக்கு நம்ம தலைவர் விஜய் சேதுபதி இந்த சீசனை வேற லெவல் சுவாரஸ்யமா கொண்டு போயிட்டே இருக்காரு. அவருடைய கதையா இருக்கட்டும், அவருடைய நடக்கிற ஸ்டைலா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலா இருக்கு. அவரை பாக்குறதுக்காகவே ஒரு கூட்டம் வருது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நம்ம தலைவரையே கோபத்தின் உச்சத்துல இந்த சீசன் போட்டியாளர்கள் கொண்டு போய் விட்டுட்டாங்க. இன்றைக்கு எபிசோட்ல நம்ம விஜய் சேதுபதி வந்த உடனே மக்களை பார்த்து சொல்லியிருப்பாரு, போட்டியாளர்கள் எல்லாருமே உண்மையாவத்தான் விளையாடுறாங்களா, அவங்களோட விளையாட்டுல ஒரு உண்மைத்தன்மையே இல்லையே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை, நான் எத்தனை தடவை தான் சொல்லியிருப்பேன் உண்மையா விளையாடுங்க அப்படின்னு சொல்லி, ஆனா இவங்க அப்படி விளையாடுற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி வாங்க, இவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸை பார்த்த உடனே நம்ம தலைவர் கேட்டிருப்பாரு, உண்மையாவே நீங்க உங்களோட விளையாட்டை மனசாட்சிப்படி உண்மையா விளையாடுறீங்களா? போன வாரங்கள்ல கொடுத்த டாஸ்கை விட இந்த டாஸ்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாஸ்க்கும் மிகவும் ஈஸியான டாஸ்க் தானே, அந்த டாஸ்க் கூட நீங்க ஒழுங்கா விளையாடலையே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு நம்ம போட்டியாளர்கள் சொல்லியிருப்பாங்க, எங்களால முடிஞ்ச அளவு எங்களோட பெஸ்ட்டை கொடுத்து தான் இருக்கும், இந்த டாஸ்க்லையும் அப்படிதான் செஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல இன்னுமே நம்ம தலைவர் விஜய் சேதுபதிக்கு கடுப்பாயிரும். அவர் மக்கள்ல 2-3 பேரை எழுப்பி கேட்டிருப்பாரு, இந்த டாஸ்க்ல இவங்க உண்மையா விளையாடினாங்களான்னு சொல்லி, இந்த டாஸ்க் ரொம்பவே போரா இருந்துச்சு, நாங்க எதிர்பார்த்த அளவுக்கே இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி போட்டியாளர்களை பார்த்து, இதுதான் நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து செய்றீங்க, நீங்க ஏதோ நினைக்கிறீங்க நல்லா விளையாடுற, அப்படியே எதுவுமே கிடையாது, உங்களோட விளையாட்டு காணாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசின நம்ம தலைவர் இடையில ஷோவை விட்டுட்டு போயிட்டாரான்னு கேட்டா கிடையாது. ஆனாலுமே இன்னொரு தடவை இப்படி நடந்தா விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது பிக் பாஸ் வீட்டுல யாருமே போட்டியாளர்கள் உண்மையா விளையாடல. இந்த வாரம், அதாவது நாளைக்கு பிக் பாஸ் வீட்டை விட்டு யாரு வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ மறக்காம நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். இது போல சூப்பரான பிக் பாஸ் அப்டேட்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்க ஹம்சி. பாய்.